விட்டாலுடைய மனைவி விடு எல்லாம் விட்டால் அத்தினாபுரமே அதகன செய்திடுவேன். நீங்கள் யார்? எந்த இடத்தில் வரீங்கள்? ஆட்ட முடியாது. வேலை செய்யக்கூடிய வீர மலர்கள் நாங்கள். வீர மலர்களா? இவர் ஆட்ட முடியாது, இவர் அசைக்க முடியாதா? அசைக்க முடியாதா? என்ன பண்றது? நீ குத்துல கால் வச்சு சொன்ன மண்ணா ஒரு உதய போதும். பாரு, நீ சண்டை செய். அவனை வளர்த்து மச்சுங்க பாக்குறேன். சரி, அம்பேல அடிப்பான், நோவான். நோவுறான்னா விட்டுணும். அவன் சொல்லுன்னா கொஞ்சம் காது கேட்குது. அவன் திருப்பி திருப்பி சொல்றியே, அவன் உசாராகிறான். அது விடணும். அவன் உசாராகிறான். கொல்லு போத இப்ப திங்க போதா திரு இப்ப திங்க போதா திரு ஆட்ட முடியாது. மட்டுமே பாக்குறாரு பாதா. அண்ணா அவன் பயங்கரமா அடிக்கிறான். அவங்கிட்ட நம்ம மோத முடியாது. அதே கொரோனா அடிடா ஓடிடா கூடுறோம். அந்த மலர்களோ அடி அடி அடித்துட்டோம். அண்ணவர்களே இப்ப மன்னனே காண வேண்டும். யாரை போயிட்டு அவரே பார்க்கணும். ஆமா, புறப்பட்டு போகலாம். வீர மன்னர்களே, எங்கடா அது குறவா? கை வைக்காதீங்க. அடிக்கிறோம். மாத்தி மாத்தி கொடுக்குறான் பாரு. காது கொஞ்சம் கொடுத்தவனுக்கு அடிக்கிறான். பட்டு பட்டு அடிக்கிறான். மன்னா எப்படினால் அந்த கொரோனை நாங்கள் இருவரும் போர் புரிந்தோம். போர் புரிந்த இடத்தில் எங்களை அடி அடி அடித்து உங்களால் கட்டி வந்து விட்டோம். அந்த கொரோனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை மன்னா. நல்ல முடிவில்லையா? ஆமா மலர்களே, அப்படி என்றால் நானே சேனசேலை கூட்டிக் கொண்டு அவன் மீது புறப்படுகின்ற குரம் போலாம். கொஞ்சம் கால் கொஞ்சம் வாட்டு கம்மியாச்சா? சரி மன்னா, ஒன்னு வடை பாத்து பார்த்தது ஏதோ உசாரா சண்டை செய்யுங்க அவங்கட்டோம். அப்படியா? சரி, புறப்படுகின்றேன். பேரனாக பிளகப்பட்ட துரியோதனா அடடா சனேஸ்வரா, எங்க வேகமா போறா? வேகமா எங்க போறப்பான்னு கேக்குறேன். போகும்போது எங்க என்ன எங்க சாப்பிட்டு ஒரு மூணு உட்காந்து இருக்க விடுதானே? நீ எதுக்கு வர? நீ ஏன்னா கேட்டா பெருகி பேசி கேக்குறன்றது. ஆமா தாத்தா, நம் நாட்டுக்கு ஒரு குறைப்பெண் வந்தால். குறைப்பெண்ணு? ஆமா, அண்ணவளை பாஞ்சலியர் சிறை வைத்தேன். சிறை வச்ச. ஆனால் அந்த குறைப்படை மீட்க ஒரு குரவன் வந்து இந்த அஸ்தினாபுரமே அதை செய்கின்றான். அதை செய்கிறான்.
ஆயால் அவன் மீது போர் தொடுக்க மல்லர்கள் சென்றார்கள். மல்லர்கள் போனாங்க, பொறுமதி காட்டி வந்தாங்க. அவங்க வந்துட்டாங்க. ஆயால் இப்போது நான் பொறுப்பு. துரியோதனா, வேண்டாம், என்னுடைய வார்த்தையை கேள். ஏய், எப்படி என்றால், ஒரு குறவனே வந்து இந்த அஸ்தாபுரத்தை அதம் செய்கிறான் என்றால், ஆமா, அவருடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்தால் இந்த அஸ்தாபுரமே மண்மேடா போயிடும். அதனாலே அந்த குறப்பெண்ணை சிறை விடுத்து விடு. தாத்தா, அவள் பாஞ்சாலி. குறப்பெண்ணை அழிச்சு நான் பார்த்து சொல்றேன். ஏய், இந்த குறப்பெண்ணை அழிச்சு வாங்கடா. தாத்தா, ஐயோ, உண்மையிலே குறப்பெண் துரியோதனா கிடையாது. விட்டுவிடு, என்னுடைய வார்த்தையை கேள். இவ பாஞ்சாலியா தாத்தா? தாத்தா, அடிபட்டு தான் போட்டு தான் சாக போறேன். தாத்தா, பெரிய வார்த்தை கேளு. இவள் கருத்து கிடையாது. இவள் நடை அண்ணல் நடை. தாத்தா, என்னவள் குறைப்பெண் தான். உண்மையிலே குறப்பெண் தான், பாஞ்சாலி கிடையாது. கிடையாது. அப்படி என்றால் என்னவளுக்கு ஜன்னல் அளிக்க வேண்டும். ஆமா தாத்தா, அப்படி கொடைக்க வேண்டும் என்றால் என் கரம் தனரேகை படைத்த கரம் நான் கொடுத்தால் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். ஆகையால் அந்த சென்னலை கொடுக்க வேண்டும் என்றாலும் அது கருகு வறுத்துதான் கொடுப்பேன். பச்சை தரமாட்டேன். ஒரு வேலை கொடுத்தனால் அதை விதைத்து வைத்து விடுவார்கள். கொண்டு வாங்க. சரி சரி, போய் வறுத்து சென்னல் எடுத்துடா. அப்படியா? மகாராஜா, கஷ்டப்பட்டு சோர்த்துனா பத்திக்காது. அவ்வளோ சூட ஏற்றுன்னு சொன்னீங்க, வார்த்தை அப்படியே சூட ஏற்றுனோடேட்டு எவன் அமுத்தி எடுத்து போட்டதில்ல. ஓய் இது மகாராஜா. ஆத்தா, எப்படியா பசங்க சென்னையில் அமுத்தி 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 அடிக்கிறாங்க. ஆனால் இச்சென்னலை என் வலது கருத்தில் கொடுத்தால் அன்னவர் வலது விடுவார்கள். ஆகையால் உங்கள் கருத்தில் அடித்து பதிலே குறப்பாதே. என்னுடைய பேரனோ சென்னலை சென்னலாக தரவில்லை, வறுத்துதான் கொடுத்திருக்கிறான். பெற்று செல்வான். நீங்கள் எது கொடுத்தாலும் நான் அன்போடு பெற்றுக்கொள்வேன். அப்படி ஆகட்டும். அந்த விலை அகற்றி இந்த எல்லையிலே அவர் இருக்கக்கூடாது. குறமாதே ஐயா, நீ கேட்டபடி சென்னல் தந்து விட்டோம். ஆமா, இந்த அஸ்தாபுரத்து எல்லையிலே நீ இருக்கக்கூடாது. தாத்தா, போயிட்டு வா. இப்ப கூட அவளை பார்த்தேன், உடம்பு இல்லை. போயிட்டு வா, போயிட்டு வா. பதக்கண்ணா அடா. பாஞ்சாலி, நீங்கள் யார்? என்னை பெண்ணே பாய்ச்சல் அழைக்கிறாயே. நானும் உன்னுடைய மாதவிட்ட கணவன் அர்ஜுன பெருமான். என்னுடைய கணவரா? ஆமா. எப்படி என்றால் என் கணவருக்கு ஒருவருக்கு தான் இந்த வலதுபுறத்திலே மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை பார்த்தால் நான் கணவனே அறிந்து கொள்வேன் ஐயா. சரி, அப்படியே அறிந்து கொள்கின்றாயா? காட்டினா இதோ பார். சாமி, எதற்காக இந்த உருவம்? என்னே பாஞ்சாலி, உன்னை சிறையில் வைத்ததாக என்னுடைய மாமா தெரிவித்தார். ஆகியால் தான் இந்த உருவத்தோட வந்தேன். எப்படி என்றால் என்னுடைய அண்ணா சொல்படிக்கு அஸ்தாவரம் சென்று பெருந்தோட குறித்து சொன்னேன், அவருடைய மாமிக்கு குறித்து சொன்னேன், துரியோதனை குறித்து சொன்னேன். பிறகு அந்த படுமாவை சென்னலா தரவில்லை, அந்த சென்னலை வறுத்தந்திருக்கிறாரா? சென்னலை வறுத்து விட்டா உயிர் போயிடும். உயிர் போயிடுவே. இது பூமியில வைத்தா எப்படி முளைக்கும்? முளைக்காது. அந்த உயிரிழப்பது என்றால் எப்படி? அதான் என்னுடைய மாமா இடத்தில் ஆலோசனை கேட்கலாம். அண்ணாவை தியானம் செய்து அதன் பிறகு யோசனை செய்யலாம். அப்படியே ஆகட்டும் பெண்ணே பாஞ்சாலி. திணைச்சென்னலை பெற்று வந்து விட்டாயாம்மா. அண்ணா, உன் சொல்படிக்கு சென்று அந்த படும்பாவை சென்னலா தரவில்லை என்ன, அந்த சென்னலை வறுத்து தந்திருக்கிறார். வறுத்து விட்டா உயிர் போயிடும். இது பூமியில விதித்தால் எப்படி முளைக்கும்? அம்மா, என்னுடைய அருளால் அந்த வறுத்த சென்னலும் இந்த பூமியிலே விதைத்தால், பாறை மீது விதித்தால் கூட முளைத்து விடும். அப்படியா? அப்படியே ஆகட்டும் அண்ணா.
அம்மா கோவிந்தா மைத்துனா மாமா விதைகள் பார்க்கலாம். அங்க பார்த்தாயா எப்படி முளைத்திருக்கின்றது? அதாவது மகிமையே மகிமே மகிமே மாமா நவதானியமாக முளைத்திருக்கிறது. கம்பு, கேவரு, உளுந்து, பச்சை பயிறு என்று சொல்லக்கூடிய நவதானியமாக முளைத்திருக்கிறது. இதை வைத்தே இந்த அந்தணர்கள் எல்லாம் உயிர்ப்பித்துக் கொள்வார்கள். இந்த பூலோகத்து மாந்தர்கள் எல்லாம் இந்த நவதானியத்தை சுபகாரியத்துக்கு பயன்படுத்துவார்கள். அப்படியாட்டும் அண்ணா, நாங்கள் இப்போதே அஜ்ஞாத வாசம் செய்கிறோம் அண்ணா. அப்படியாகட்டும்.